மோஷன் இன் ஏ பிளேன் டாபிக்ல இருந்து பிவைக்கு சம் பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வெக்டார்ஸ்ல பண்ணலாம் சரிங்களா. இப்போ क्वेश्चन என்ன கொடுத்துக்கிறோம் பாருங்க. a force F is equal to I plus 2j plus 3k Newton acts at a point 4i plus 3j minus k. இது வந்து R2 பார்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா. அடுத்து வந்து the magnitude of torque about the point I plus 2j plus k கேட்டிருக்காங்க. இது R1 பார்னு எடுத்துங்க. that will be equal to root x சொல்லியிருக்காங்க, x கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சப்போஸ் வந்து ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து R1 பார்னு எடுத்துங்க, இது வந்து R2 பார்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இதுதான் ஆரிஜின் அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோர்ஸ் வந்து R2 பார் பிளேஸ்ல ஆக்சுவலாக வந்து ஃபோர்ஸ் வந்து R2 பார் பிளேஸ்ல ஆக்ட் ஆகுதுன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து இதுதான் R1 பார்னு எடுத்திருக்கோம், இதுதான் R2 பார்னு எடுத்திருக்கோம் ஓகேங்களா. ஓகே, இந்த R1 to R2 இருக்கு இல்லையா, இதுதான் என்ன சொல்லுங்க, இந்த R is equal to R2 minus R1 வச்சுக்கலாம் ஓகேவா. இப்போ டார்க் என்ன ஃபார்முலா, R கிராஸ் Fன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, R2 வந்து என்ன எடுத்திருக்கோம், 4i plus 3j minus k. R1 வந்து I plus 2j plus kன்னு எடுத்திருக்கோம். அப்போ வந்து டார்க் ஈக்குவல் என்ன பண்ணணும், R பார் பிளேஸ்ல R2 minus R1 பார் போடணும் கரெக்டுங்களா. கிராஸ் Fன்னு போட்டுக்கணும் ஓகேப்பா. இப்போ வந்து டார்க் இஸ் ஈக்குவல் என்ன பண்ணலாம், R2 எவ்வளோ சொல்லுங்க, 4i plus 3j minus k minus R1 வந்து I plus 2j plus k அப்படின்னு இருக்கு ஓகேங்களா. இது கிராஸ் இன்ட்டு F போடணும், Fன்னு போடணும் கரெக்டா. ஓகே, இப்போ 4iல இருந்து I கழிச்சோம்னா என்ன வரும், 3i. 3jல இருந்து 2j கழிச்சோம்னா 2j வருது. அடுத்து மைனஸ் கேல இருந்து கேவை கழிச்சோம்னா மைனஸ் 2kன்னு கிடைக்குது கரெக்டுங்களா. கிராஸ் என்ன போடணும், கிராஸ் வந்து F வந்து எவ்வளோ, I plus 2j plus 3k அப்படின்னு F கொடுத்துருக்காங்க. இப்போ டார்க் என்ன பண்ணிடலாம், நம்ம இந்த ஃபார்மேட்ல கண்டுபிடிப்போம். I j k ஃபர்ஸ்ட் வந்து R பார் போட்டோம்னா 3 1 minus 2, அடுத்து F போட்டிங்கன்னா 1 2 3 அப்படி வருது சரிங்களா. இப்போ இது எப்படி எழுதலாம், I இன்ட்டு ஃபர்ஸ்ட் I காம்பனண்ட்டை மறந்துட்டு இது 1 இன்ட்டு 3 எவ்வளோ வருது 3, 2 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 2, மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 2ன்னு வந்துடும் கரெக்டுங்களா. சரி 4 வந்துடும், 2 இன்ட்டு 2 4. அடுத்து மைனஸ் ஜேன்னு போட்டுக்குங்க. போட்டுட்டு இப்போ ஜே காம்பனண்ட்டு மறந்துடுவோம் சரிங்களா. மறந்துட்டீங்கன்னா இப்போ என்ன வருது, 3 இன்ட்டு 3 எவ்வளோப்பா 9, மைனஸ் போட்டு 3 இன்ட்டு 3 9. இது 1 இன்ட்டு மைனஸ் 2 எவ்வளோ போடலாம், மைனஸ் 2, மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 2 போட்டுக்கலாம். ப்ளஸ் கே இன்ட்டு கே காம்பனண்ட் எலிமினேட் பண்ணிடுங்க. 3 இன்ட்டு 2 6, அடுத்து 1 இன்ட்டு 1 மைனஸ் 1 வருது. அப்போ என்ன வருது பாருங்க, 7i மைனஸ் 11j அடுத்து ப்ளஸ் 5k. இதுதான் வந்து டார்க் வந்திருக்கு நமக்கு, இதுதான் டார்க். அப்போ மோட் ஆஃப் டார்க் தானே வேணும். மோட் ஆஃப் டார்க் எவ்வளோ பாருங்க, 7 ஸ்கொயர் ப்ளஸ் 11 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் போட்டு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் கரெக்டுங்களா. அப்போ என்ன வருது, டார்க் ஈக்குவல் டு 7 ஸ்கொயர் எவ்வளோ 49, 11 ஸ்கொயர் எவ்வளோப்பா 121 ப்ளஸ் 5 ஸ்கொயர் எவ்வளோ வருது 25. இது எல்லாம் ஸ்கொயர் ரூட்டில் போடணும் கரெக்டுங்களா. அப்போ வந்து ஆட் பண்ணுங்க பார்க்கலாம், 49 121 ஒரு 25 ஆட் பண்ணிங்கன்னா 15 ரிமைனிங் 1 வருது 9 195 வருது. அப்போ டார்க் இஸ் ஈக்குவல் என்ன வருது பார்ப்பா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 195 நியூட்டன் மீட்டர் அப்படின்னு கிடைக்குது. அப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்கிறது என்னது, அதுதான் எக்ஸ்ன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் வேல்யூ எவ்வளோ வருது 195. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு வந்து 195 இஸ் தி 195 கரெக்ட் ஆன்சர்னு எடுத்துக்கலாம்ப்பா. 195 கரெக்ட்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா.